நாட்டினர் பற்றி அவதூறு கருத்துக்களை பதிவிட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என திருச்சி எஸ்பி வருண் மீண்டும் உறுதி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் 2 பொறுப்பாளர்கள் மீது வழக்கு தொடர உள்ளதாகவும் எக்ஸ் பதிவு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நாகை மீனவர்கள் 11 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை. கொல்கத்தா மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் நீதி கேட்டு தொடரும் போராட்டம். தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் சென்ற சக மருத்துவர்கள். சர்வதேச மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்தார் ஷிகர் தவான். பக்கபலமாக இருந்த ரசிகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி என்று வீடியோ வெளியீடு. I'm announcing my retirement from international and domestic cricket. और अब जब मैं अपनी क्रिकेट जर्नी को अलविदा कह रहा हूं, तो मेरे दिल में एक सुकून है कि मैं अपने देश के लिए बहुत खेला और मैं बहुत शुक्रगुजार हूं BCCI DD से. நாமக்கல் அருகே அரசு பள்ளியில் செருப்பு தொலைந்து போனதில் தகராறு. 11ஆம் வகுப்பு மாணவரை தாக்கிக் கொன்ற சக மாணவர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 புலிகள் உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேர் கைது. விஷம் வைத்துக் கொன்றது வனத்துறை விசாரணையில் அம்பலம். ராஜஸ்தான் மாநிலம் பிவாடியில் உள்ள நகைக்கடையில் துப்பாக்கியை காட்டிக் கொள்ளை முயற்சி. ஊழியர்கள் எதிர்த்து சண்டையிட்ட நிலையில் நகைகளை விட்டுவிட்டு தப்பிய கொள்ளையர்கள். திரிபுராவில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24ஆக உயர்வு. இயல்பான அளவை விட 151% அதிகமாக கொட்டிய மழை. நேபாளத்தில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 27ஆக உயர்வு. இந்திய விமானப்படை மூலம் உடல்களை கொண்டுவர ஏற்பாடு. சென்னையில் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் நீதி மய்ய செயற்குழு நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் கூட்டம். நடுத்தர குடும்பத்தினருக்கு மத்திய பட்ஜெட்டில் உரிய சலுகைகள் அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றம். சிவகங்கையில் எருதுகளை பலியிட்டு ரத்தத்தை குடித்து வினோத திருவிழா கொண்டாடும் நரிக்குறவர்கள். 20 வெள்ளையாடுகளையும் பலியிட்டு நேர்த்திக்கடன். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகள் 4 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. மாதேஷ், சிவக்குமார், ஏழுமலை, ஜோசப் ஆகியோர் மீது காவல்துறை நடவடிக்கை. மதுரை திருமங்கலத்தில் பலத்த சூறை காற்றுடன் பெய்த மழை. மரங்கள் சாய்ந்ததில் அரசு மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் சேதம். முருகன் மாநாட்டிற்காக தான் எழுதிய பாடல் வரிகளை கவிஞர் பா. விஜய் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் பிரத்யேகமாக பகிர்ந்து கொண்டார். மாநாடு முருகன் மாநாட்டில் பா. விஜய் எப்படி வந்தாரு? முருகரோட எப்போ பயணம் பண்றது தான். அந்த விதத்தில் தமிழ் குல கடவுள். அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் P.K. சேகர் பாபு அவர்களுடைய ஒரு இலக்கிய அணியில் நான் எப்போவுமே கூடவே இருப்பேன். அவருடைய எல்லா இலக்கிய பணிகள், தமிழ் பணிகளில். அந்த விதத்தில் முருகர், இலக்கியம், தமிழ் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறதால இதில் ஒரு பாடல் முதல்ல எழுதணும்னு ஆரம்பித்தோம். அவரை எழுதிய பாடலை விஷுவல் பண்ணலாம், அதை திரை வடிவமாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போய் அதை 3D முப்பரிமாண தொழில்நுட்ப காட்சியில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது அப்போ முருகருடைய அந்த பிறப்பிலிருந்து அவருடைய ஒவ்வொரு படியாக இது பண்ணி அதுக்கப்புறம் இறுதியாக நிறைவாக தெய்வானை திருமண காட்சி, சூரசம்ஹாரம் அப்படின்னு அவருடைய இந்த கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்புகளை எல்லாம் ஒரு 3D மக்களுக்கு கொடுத்தான்னு ரொம்ப அந்த மாநாட்டினுடைய சுவாரஸ்யமாக இருக்குமே அப்படிங்கிறதால அதுக்கான படப்பிடிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்குள்ளே இவ்வளவையும் தயார் பண்ணி பாடல் ரெக்கார்ட் பண்ணி அதை விஷுவல் பண்ணி இன்னைக்கு 3D இப்போ நேற்று தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஸோ இந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். இதை எனக்கு இந்த மாநாட்டில் இப்படி ஒரு அற்புதமான பணி செய்ய கிடைத்ததுங்கிறது நிச்சயமாக முருகனுடைய அருள் தான். முருகன் ஏன் கொண்டாடப்பட வேண்டியவர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ் சங்கத்தினுடைய தலைவன், தமிழ் குலத்தினுடைய தலைவன்,
நான் வந்து பில்லா படத்தை எழுதியிருப்பேன், சேவல் கொடி பறக்குதடா சேர்ந்து இடி இடிக்குதடா வேலும்படி. அதில் வந்து காட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஸோ அப்படி தமிழினத்தினுடைய மூதாதையனாக இருக்கிற தமிழன், தமிழர்களின் தலைவனாக இருப்பவன், என்றைக்கும் தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய, கொண்டாடப்பட வேண்டிய, கொண்டாடப்பட்டு ஆக வேண்டிய ஒரு அற்புத தெய்வம். இந்த மாநாட்டில் இன்னும் நீங்க எழுதின அந்த பாட்டை எங்களுக்காக ஒரு 2 வரி சொல்ல முடியுமா, பாட முடியுமா? ஆடுறதில்ல. எங்க முருகனுக்கு மாநாடு 8 திசைகளிலும் கொண்டாடு, அகிலம் காக்கும் அவன் படைவீடு, ஆதி தமிழ் மகனின் புகழ்பாடு. இதுதான் பல்லவியாவே. அதான் வந்து ஆதி தலைமகன், அவருடைய புகழ்பாடுகிற ஒரு பாடலாக இந்த பாடலை வடிவமைச்சிருக்கோம். கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிக்கியதால் தற்கொலை செய்து கொண்ட சிவராமனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. திடீரென உயிரிழந்த சிவராமனின் தந்தை மாரடைப்பால் மரணமடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடந்த என்சிசி முகாமில் 17 மாணவிகள் பங்கேற்றனர். இதில் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் மேலும் 13 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளானதாக எழுந்த புகார் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் பள்ளி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவருமான சிவராமன் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே இதேபோன்று போலி என்சிசி முகாமில் மற்றொரு பள்ளி மாணவியையும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டதால் சிவராமன் மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள சிவராமன் பள்ளிகளில் போலி என்சிசி முகாம்கள் நடத்தி வசூல் வேட்டையில் ஈடுபட்டதும், தன்னை வழக்கறிஞர் என கூறிக்கொண்டு கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் போலியாக நீதிமன்ற ஆணைகளை தயார் செய்து 37 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாகவும் சிவராமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிவராமன் கைது செய்யப்படுவதற்கு முன்பே காவல்துறை விசாரணைக்கு அஞ்சி கடந்த 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் எலி பேஸ்ட் சாப்பிட்டதாக சிகிச்சையின் போது வாக்குமூலம் அளித்திருந்தார். இதையடுத்து அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் இரத்தத்தில் விஷம் கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிவராமன் நேற்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தற்கொலை செய்து கொண்ட சிவராமனுக்கு திருமணமாகி 3 வயதில் பெண் குழந்தை இருக்கும் நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக ஏற்கனவே கடந்த மாதம் 11ஆம் தேதி எலிபேஸ்ட் சாப்பிட்டதும், இதற்காக கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 7 நாட்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதும் தற்போது தெரியவந்துள்ளது. இதனிடையே சிவராமனின் தந்தை அசோக்குமார் நேற்று முன்தினம் இரவு திடீரென உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் அருகே மதுபோதையில் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அவர் திடீரென சரிந்து விழுந்து உயிரிழந்தார். அந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிவராமன் பாலியல் வழக்கில் சிக்கிய நிலையில் அவரும் அவரது தந்தையும் அடுத்தடுத்து உயிரிழந்தது குறித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர். எனினும் சிவராமனின் தந்தை அசோக்குமார் மாரடைப்பால் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற சிவராமனின் குடும்பத்தினரிடம் சேலம் நீதித்துறை நடுவர் தங்க கார்த்திகா விசாரணை நடத்தினார். இதன் பின்னர் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு சிவராமனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊரான ஜெகதேவி பாளையத்திற்கு உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு ஏற்கனவே சிவராமனின் தந்தையின் உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் சிவராமன் மற்றும் அவரது தந்தையின் உடல்களுக்கு ஒரே நேரத்தில் இறுதிச் சடங்கு நடைபெற்றது.